தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பௌர்ணமியோட சிறப்புகள் பத்தியும், இந்த வைகாசி மாத பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கறத பத்தியும், இந்த வைகாசி பௌர்ணமியில நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். முதல்ல நம்ம இந்த வைகாசி மாத பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். வைகாசி மாத பௌர்ணமி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 22ஆம் தேதி இன்றைய தினம் சாயங்காலம் 7:15 ஆரம்பிக்குது இந்த திதி. இது முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 23ஆம் தேதி சாயங்காலம் 7:48 வரைக்கும் பௌர்ணமி திதியானது நமக்கு இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது இந்த வைகாசி பௌர்ணமியோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த வைகாசி பௌர்ணமியில செய்ய வேண்டிய வழிபாடு பத்தியுமே சொல்றேன். அதனால தொடர்ந்து பதிவை பாருங்க. உதய நாளிகை அப்படின்னு சொல்லப்படும் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல என்ன திதி இருக்கோ அந்த திதியை கணக்கு பண்ணி தான் அந்த நாள்ல அந்த திதி வருதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பௌர்ணமி திதி சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல என்னைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தான். அதனாலதான் மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வைகாசி பௌர்ணமியானது வருது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தான் வரும். அந்த வகையில வைகாசி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம வியாழன் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு சேர்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். பௌர்ணமி அன்னைக்கு சிவன் மற்றும் பார்வதி ஒன்னா இருக்கக்கூடிய படத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது மூலியமா நமக்கு சுபிக்ஷமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமும் கூட. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் முருகன் அவதரிச்சாங்க. முருகனை பூஜை செஞ்சுட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். ஒவ்வொரு மாதத்திலுமே பாத்தீங்கன்னா பௌர்ணமி வரும். அது மாதிரி ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்கு. வைகாசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி முருகன் அவதரிச்ச தினமான வைகாசி விசாகத்தோட சேர்ந்து வர்றது ரொம்பவே சிறப்பு. இந்த பௌர்ணமி திதி இன்னைக்கு சாயங்காலம் 7:15 ஆரம்பிச்சிருது இல்லையா? அதனால இந்த வைகாசி விசாகம் இருக்கக்கூடிய இன்றைய தினம் நம்ம திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் நீங்க போக விரும்புறீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் 7 மணியில இருந்து மே 23ஆம் தேதி இரவு 8 மணி வரை கிரிவலம் போறதுக்கு சிறந்த நேரம். நாளைய தினம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்லயோ இல்ல கோவிலுக்கு போயோ அம்மனுக்கு நெய் விளக்கேத்தி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அந்த சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். இந்த வைகாசி மாத பௌர்ணமியில நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முழு நிலவை நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முழு நிலவு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த முழு நிலவு நாள்ல நம்ம வழிபாடு மேற்கொள்றப்ப நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமா அமையும் அப்படின்னு ஐதீகம். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அம்மன் வழிபாடு செய்யறது மூலமா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவா பௌர்ணமி தினத்துல பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு, வாராகியம்மன் வழிபாடு, சத்யநாராயண பூஜை, திருவிளக்கு பூஜை இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு சாயங்கால வேளையில விளக்கு ஏத்தி மனசார லலிதா சரஸ்வரநாமம் இல்ல அபிராமி அந்தாதி இல்ல காமாட்சி விரதம் இதெல்லாம் வீட்டுல படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை நமக்கு தரும். எல்லா அம்மன் கோவில்லையுமே பாத்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை நடைபெறும். அந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும். உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிக்கும். தீய சக்திகள் நம்மள அண்டாது. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அம்மன் ஆலயங்கள்ல நெய் விளக்கு ஏத்துறது, மாவிளக்கு ஏத்துறது இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா விலகும். நம்ம குடும்பத்துக்கு எல்லா விதமான வளங்களுமே பெற்று நம்மளுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுல விளக்கு ஏத்துறப்ப
சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமா வச்சு வழிபாடு செய்யறப்ப தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனை இருக்கு, தம்பதிகள் சேர்ந்து இருக்க முடியல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நாள்ல எல்லா தெய்வங்களுடைய சக்தியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறதுக்கு நம்ம இந்த நாளை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்ம முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே ரொம்ப விரைவிலேயே நிறைவேறும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்தி நல்ல பலன்களை பெற பாருங்க. நாளைக்கு வரக்கூடிய பதிவுல நான் பௌர்ணமி சோடச கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கறத பத்தியும் இந்த பௌர்ணமி சோடச கலையோட சிறப்புகள் பத்தியும் சொல்றேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன். நன்றி, வணக்கம்.